வணக்கம் சுமதி சமையல். இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஒரு கோதுமை தோசை செய்ய போகிறோம். கோதுமை தோசைனாவே நிறைய பேத்துக்கு பிடிக்காது. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிடுவீங்க. எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தோசை செய்ய இப்போ மாவு கலந்துக்கலாம். கோதுமை மாவு 1 கப் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். ஒரு 1.5 கப் மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு நான் போட்டிருக்கேன். புழுங்கலரிசி மாவு இருந்தால் புழுங்கலரிசி மாவு போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் தூள் உப்பு போட்டிருக்கேன். இது இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கப் தண்ணி ஊற்றினேன். தண்ணி பத்தாமல் இருக்குது. 3 கப் தண்ணி ஊற்றுறேன். நல்லா இது மாதிரி கலந்து எடுத்துக்குவோம். உப்பு போதுமானதாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு பத்தலைன்னா நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. மாவு எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. மிளகு ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுப்போம். பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டுக்குவோம். கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது போட்டு நல்லா ஒன்றா கலந்துக்குவோம். நல்லா கலந்து வச்சாச்சு. விஸ்க் எடுத்து வச்சிட்றேன். தண்ணி கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். மாவு நல்லா இந்த பதத்தில் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சில பேர் என்ன வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டு போடுவாங்க. நான் எல்லாம் பச்சையாக போட்டிருக்கேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒவ்வொரு டைம் ஊற்றும் போதும் மாவை நல்லா அப்படி கலக்கிக்கோங்க. அடியில் அப்படியே தேங்கி நிற்கும். வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால் தேங்கி நிற்கும். அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால நல்லா மொறுன்னு இருக்கும் தோசை. கொஞ்சம் தோசை இப்படி வெந்ததுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சு வேக வைங்க, இல்லைன்னா கருகின மாதிரி இருக்கும் தோசை. இந்த தோசை வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.